गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु साक्षात् परब्रह्म महेश्वरा तस्मै श्री गुरुवे गुरु नमः गुरु नंदीश्वराय नमः गुरु तिरुमूलरे नमः ओम गुरु कलंगनाथरे नमः ओम गुरु भौमणे नमः ओम गुरु पुलिप्पाणे नमः ஆதி அண்டமும் நீயே அகலாத ஜோதியும் நீயே அருள் பெரும் ஜோதியும் நீயே பூஜை விதையை பற்றி நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். போன வீடியோவில் என் குரல் மெதுவாக கேட்டிருக்கணும். அது காதுக்கு பக்கத்தில் வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கும். அது ஞான சொற்களை சத்தமாக கேட்காது. நம்ம யாருக்கிட்ட சண்டையாக போடுறோம் சத்தமாக கேட்குறதுக்கு, ஞானத்தை கேட்கும்போது உள்ள சித்தர்கள் பேசும்போது அமைதியாகத்தான் பேசுவார்கள். அதை நம்ம உற்று கேட்கணும். உற்று கேட்கறதுக்கு தான் அவங்க என் குரலையே அமைக்கி சொல்லுவாங்க. அப்போது அருளோடு சொல்லும்போது குரல் கம்மியான சத்தத்தில் தான் கேட்கும். அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. காதுக்கு பக்கத்தில் வச்சு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு காதில் கொஞ்சம் நீங்கள் நான் பேசி கேட்டதை முடித்த உடனே உங்கள் காதுக்குள்ளேருந்து ஒரு ரீங்காரமே வரும் அந்த சொல்லுக்கு. அதனால் எனக்கு குரல் வளம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் சத்தம் வரலாம் என்று நம்புகிறேன். இதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இது ஞானத்துக்கு உண்டானது. இப்போ நாம் சொல்லக்கூடியது அது நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். ஆதியில் நம்மளுக்கு இறைவன் படைச்சிக்கும் போதும் ஒரு எழுத்து இருக்கிறது. அந்த எழுத்து மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பூரிய புண்ணியங்களும் விதிப்படியே நடக்கக்கூடியதும் அது ஞானத்திலிருந்து சொல்லுறாங்க. அதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இது ஞான எழுத்துக்களை பற்றி சொல்லும்போது சத்தங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை கண்டு பயன்பெறுங்கள். இதுதான் சித்தருடைய வாக்கு. இது என்ன திருமுறையில் சொல்கிறார், உன் எழுத்து தடை எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, தடை எழுத்து எப்படி இருக்கிறதோ அதுபடி தான் நடக்கும். அதனால் அந்த கஷ்டம்னு சொல்லி வரும்போது நீங்கள் அது செய்யக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் செய்யாமல் விட்டுறாதீங்க. தொடர்ந்து செஞ்சு வாருங்கள், நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தாலும் உடனே விடுவி வாங்கலாம். இதுதான் மனிதன் மூலயமா கடவுள்கள் உதவுவாங்க. கடவுள் நேரடியாக யாருக்கும் உதவி செய்வது இல்லை. இந்த மானிட பிறப்பில் அந்த ஆள் நம்மளுக்கு உதவி பண்ணக்கூடிய ஆளுகள் நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், பந்தமில்லாத மனிதனாக இருக்கலாம், வழிப்போக்கனாக இருக்கலாம். இதுதான் கடவுளுடைய அனுக்கிரகம். இந்த அனுக்கிரகத்தை வச்சு நம்ம எப்படி கொண்டாடி வர்றோமோ உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுதான் சித்தர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டு பயன்படுங்கள். இப்போ சொல்லக்கூடிய சொற்கள் யாவுமே இறைவனுடைய உள்ளிருந்து பேசக்கூடிய சொற்கள் தான். நீங்கள் இதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் காலையில் 4:30 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு 4:30 மணிக்குள்ளே இந்த பூஜையில் உட்காந்தா தான் இது ஞான பூஜை விதி. இது அப்படி உட்காந்தா தான் உங்களுக்கு குரு பேசுவார். குரு மந்திரம் ஒரு எழுத்து மந்திரம். அந்த ஒரு எழுத்து மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலே போதும். உங்களுக்கு தானாகவே அனைத்தும் சேரும். வாக்கு பலவிதம் உண்டாகும். குடும்பத்தில் சேமம் சிறப்பும் உண்டாகும். இதை பற்றி பிள்ளைகள் கல்வி செல்வமும் வீரமும் வரும். இந்த ஒரு சொல் மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது நீங்கள் பிரபலக்கமாக இருக்கிறதுக்கு தேவையில்லை. உங்கள் குடும்பத்துக்கு அளவில் நீங்கள் ஒரு தெய்வீகமான மனிதனாக மட்டும் இருந்தால் போதும். இது நம்மளுக்கு தேவை. ஒரு குடும்பத்துக்கு ஒரு மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் அவனுடைய சங்கதி புறம் ஒழுக்கமாக வரும். ஒரு தலைமுறையில் நீங்கள் அடாபடியாக இருந்தீங்கனால் 7 தலைமுறைக்கு அடாபடியாக இருக்கும். அந்த குடும்பம் கடைசியில் வாரிசே இல்லாமல் அடிவோடு போயிடும். அதுதான் இறைவனுடைய சொல். இது ஒரு எழுத்து மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது குடும்பத்துக்குள்ளே ஆழவிதைக்குள் இருக்கும்போது அந்த மரம் வெளியே தெரியாது. அது உள்ளிருந்து முளைச்சி வரும்போது தான் மரம் தெரியும். அந்த மரத்துக்குள்ளே அந்த விதைக்குள்ளே எவ்வளோ பெரிய மரம் வளர்கிறதோ அது மாதிரி உங்கள் குடும்பம் வளர்ந்து ஓங்கும், சிறத்தோங்கும் வரும். இது உண்மையான கருத்து. இது கருத்தை நீங்கள் மனதில் வைத்து இந்த காலையில் 4:30 மணிக்கு பிரம்மகாலத்தில் செய்யும்போது உங்களோட குடும்பம் விருத்தியாகும், நல்ல முறையாக இருக்கும். கஷ்டம்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிறோம்னு சொல்லி அதை கைவிட்டீங்கனால் அது சேராது. இது விட்ட குறையோ தொட்ட குறையோ இருந்தால் என்னுடைய வாக்கு பலவதும் உண்டாகும். நீங்கள் சீரம் சிறப்புமாக இருப்பீங்கள். இந்த இதை நீங்கள் செய்யும் காலத்தில் உங்களுக்கு குடும்ப ஆரோக்கியம் இருக்கும். ஒரே விளக்கு மட்டும் பற்ற வச்சுக்கோங்க. அந்த விளக்கு பற்ற வச்சு விளக்கு முகத்தில் இருந்து சொல்லுங்கள். நீங்கள் வடக்கு பார்த்து இருங்கள், அந்த விளக்கு கிழக்கு பார்த்து இருக்கணும். இது நான் சொல்வது அது மாதிரியே
நீங்கள் உட்காந்து அந்த ஒரு எழுத்து மந்திரத்தை மட்டும் சொல்லணும். அந்த ஒரு எழுத்து மந்திரத்துக்குள்ளே இருக்கிறது ஓங்காரம் தோன்றினால்தான் உலகமெங்கும் ஜோதிமயமாகும். அது மாதிரியா ஆதித்யன் உதித்தாத்தான் காலையில் விடிஞ்சதுக்கு அர்த்தம். நைட்டில் சந்திரன் வந்தால் தான் நைட்டு வந்தது அர்த்தம். அது மாதிரியா ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு முறையிலும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநில வாழ்வதற்கு காலையில் எந்திரிச்சு குளித்து தூய்மையான ஆடையை கட்டி கொண்டு நீங்கள் பூஜை அறைக்கு போய் ஒரு விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி கொளுத்து வச்சு உட்காந்து பாருங்கள். மன அமைதி கிடைக்கும். இரத்த நாளங்கள் சுத்தியாகும். உடல் ஆரோக்கியமாகும். உங்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் அணுகாமல் நீங்கள் பரிசுத்தமாக ஆகும். இது ஞான விதிமுறைகள். இது நீங்கள் செஞ்சு வாருங்கள். இந்த பூஜையை செஞ்சு வாருங்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஒரே விளக்கு ஒரு ஊதுபத்தி பற்றி வச்சால் போதும். அனைத்த கடவுள்களும் உங்களுக்கு ஜோதிமயமாக கண்ணுக்கு தோண்டும். அப்படி இருந்து ஒரு 48 நாள் இருந்துட்டு நீங்கள் வெளியே பாருங்கள். உன் கண்களுக்கு எங்கே கண்டாலும் ஜோதிமயமாக தோன்றும். எங்கே கண்டாலும் ஜோதிமயமாக கண்களுக்கு தோன்றும். கண்ணு நல்ல பார்வை கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம். இது முன்னோர்கள் சொல்லி வச்சது. அதை நாங்கள் செஞ்சு வரும்போது உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். எதிரியே நம்மளுக்கு முன்னாடி வரனால் அவன் தலையை கீழே குனிஞ்சிட்டு போயிடுவான். எதிரியே நம்மளுக்கு நண்பனும் ஆகலாம். எதிரியே நம்மளுக்கு வேண்டிய செல்வத்தை தருவான். எதிரியே நம்மளுக்கு விட்டு கொடுத்து போவான். இது ஞானத்தினுடைய ஒரு வித்தியாசம். ஒரு கடிநாய் வந்தாலும் நம்மளுக்கு கண்ட உடனே தலையை கீழே போட்டு போயிடும். அது மசப்பிடிச்ச நாயாக இருந்தாலும் நம்மளை கண்டால் ஒதுங்கி போயிடும். ஒரு காற்று கருப்பு இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம போனால் நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல இது இருக்குன்னு சொல்லி. அப்போது உங்களுடைய ரோமக்கண் உரம் உதிக்கும் போது சில்லுன்னு சிலுக்கும். அப்போ தெரியும் இந்த இடத்துல சரியில்லாத இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது உங்களை கண்டால் காத தூரம் போகும். இது அந்த ஒரு சொல் மந்திரத்துக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்கனால் அந்த சொல் பலிக்கும். இதுதான் குரு மந்திரம். இந்த குரு மந்திரத்தை தேடி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. நம்மளை தேடி வரும்போது நம்ம பிடிச்சிக்கணும். அதுதான் விதி. இந்த கால நேரம்ன்றது அதுதான் பிரம்மகாலம்தான் நம்மளுக்கு காலை நேரம். அந்த பிரம்மகாலத்தில் ஒதுங்காமல் நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா அந்த வாழ்க்கை தூங்கிட்டு தான் இருக்கும். அது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிகுறியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வம். இந்த செல்வத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க. காலமெல்லாம் நீங்கள் செல்வேந்தராக வாழலாம். இதுதான் முத்தி நிலைக்கும். இதுதான் சித்தி நிலைக்கும். இதுதான் அந்த குரு மந்திரம் தான் அனைத்துக்குமே உதவும். ஒரு நோயாக இருந்தாலும் குருவை நினைச்சு உங்கள் வாயினால் அந்த வாயுவை ஊதினீங்கனால் அந்த இடத்துல இருக்க வலி ஒதுங்கும். குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு குழந்தைக்கு ஊதினாலும் அது சரியாகும். இதுதான் குரு மந்திரம். குரு வழியாக வந்தது இந்த மந்திரம். நான் பெற்ற இன்பம் வையகமே பெறட்டும் தான் இது நான் சொல்லி வருகிறேன். நீங்கள் இதை கேட்டு பயன்பெறுங்கள். நல்ல முறையாக இருங்கள். சுகமாக வாழுங்கள். இது நல்லதே செய்யுங்கள். நல்லதே கிடைக்கும். நீங்கள் யாரும் தீங்கு செய்ய நினைக்காமல் இருங்கள். உங்கள் குடும்பம் கஷ்டமில்லாமல் வாழலாம். நீங்கள் அடித்தவன் வந்தாலும் கூட நீங்கள் அவன் பேச வந்தாலும் நீங்கள் பேசுங்கள். என்னான்னு கேட்குறதுனால நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். வழிபோக்கனாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து பேசுங்கள். நீங்கள் நல்ல முறையாக இருக்கும். உங்களை அணுகி வருவாங்க. நீங்கள் நாள்பட வெளியே போகிறவங்கனாலும் உங்கள் சொந்தக்காரனே வந்தாலும் உங்கள் கெட்டவனாக இருந்தாலும் உங்களை கண்டா பேச மாட்டான். பேசாமல் ஒதுங்கி போயிடுவான். நீங்கள் கவலையே கிடையாது. இந்த குரு மந்திரத்துக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்கிறது. நீங்கள் அது பாரம்பரியமாக குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் இது குரு மந்திரம் கிடைக்கும். நம்ம அது ஒரு சில டயத்துலலாம் சில குடும்பங்களில் பெரியவங்க இருக்க மாட்டாங்க. தனிச்சு இருந்து படித்து வேலைக்கு போய் நல்ல முறையாக இருக்கக்கூடியவங்களே இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் இந்த காரியத்தை செஞ்சுவார்கள். நிம்மதி கிடைக்கும். பிரிஞ்சு போனவங்க சேருவாங்க. பகையாளி உறவாகுவான். இந்த குரு மந்திரத்துக்கு அத்தனை மகிமை இருக்கிறது. அந்த ஞானத்துக்கு அத்தனை மகிமை இருக்கிறது. ஞானத்தை தேடி போக வேண்டியதில்லை. 40 நாள் உட்கார்ந்தீங்கனால் உங்களுக்கே தெரியும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள்லாம் அலையும். உங்கள் கர்மம் எல்லாம் குப்பை மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் கருகி சாம்பலாக போய்விடும். குருமந்திரம் அத்தனை ஒரு மகிமை உள்ளது. இந்த குருமந்திரத்தின் இந்த பூஜை விதைகள் நீங்கள் ஆரம்பித்து வர காலத்தில் உங்கள் குடும்பம் நல்ல சிறத்தோங்கி வரும். நீங்கள் நினச்ச காரியம் ஆகும், நடக்கும். வீடு கேட்கணும், வீடு கிடைக்கும். உங்களுக்கு செல்வம் கேட்கணும், செல்வம் கிடைக்கும். குழந்தை கேட்கணும், குழந்தை கிடைக்கும்.
படிப்பு கேட்டால் படிப்பு கிடைக்கும், தொழில் கேட்டால் தொழில் கிடைக்கும். இந்த குரு மந்திரத்துக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்கிறது. அந்த குரு மந்திரம் ஒரு சொல் மந்திரத்தில் தான் அத்தனை கடவுளும் அதில் அடங்கியிருக்கிறார்கள். ஓங்காரத்தை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். வீட்டில் வந்து தனம் தானியங்கள் நிறையும், செல்வங்கள் நிறையும், பொண்ணும் பொருள் சேரும். நீங்கள் வந்துட்டு நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்துட்டு அடுத்தவன் வந்து நம்மளை தேடி வந்து கொடுப்பான். அந்த கஷ்டத்துக்கு நான் வந்து சொந்தக்காரங்க இல்லை, வந்தக்காரங்க இல்லை, யாரோ ஒருத்தர் நீங்கள் எப்பயோ நேரத்தில் வழிபோக்கும் போது பேசியிருப்பீங்க, அந்த பேச்சை நினச்சி உங்கள் வீடு தேடி வருவாங்க. இந்த குரு மந்திரத்துக்கு அத்தனை வகையும் இருக்கிறது. இதை கண்டு நீங்கள் பயன்பெறுங்கள். நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கும் இந்த வீடியோவை கேட்டவங்களுக்கும் ஞானம் பிறக்கும். ஞானத்தினால் இதுதான். இது வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. நம்ம ஒழுக்க நெறியிலிருந்து தான் ஞானத்தை கொண்டு வர முடியும். வெளியே போய் தேட வேண்டியதில்லை. உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, நீங்கள் கண்டு பயன்பெறுங்கள். இது மக்களுக்கு வந்து நான் செய்யலாம்னு சொல்லி நான் வந்துட்டு செஞ்சுட்டு வர்றேன். நீங்கள் இதை கண்டு பயன்பெறுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. சித்தர்கள் பூரா அனுகிரகம் பண்ணுவாங்க, ரிஷிகள் பூரா அனுகிரகம் பண்ணுவார்கள், முனிவர் பூரா அனுகிரகம் பண்ணுவார்கள். இந்த மந்திரத்துக்கு அத்தனை ஒரு மகம் இருக்கிறது. அந்த கூட வந்துட்டு இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு விரிவாக்க சொல்லி வீடியோ போடுறேன். அந்த விரிவாக்கத்தை கண்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சு வாருங்கள். இதில் வந்து ஏதோ ஒரு பிழை இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள், அதுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, அதை நீங்கள் பற்றி நான் கவலைப்படுறதில்லை. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வந்துட்டு அப்புறம் வந்துட்டு இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் வந்து வீடியோ அடுத்து போடும்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். ஐயா, நீங்கள் வந்து கவலைப்பட்டுக்கிறாங்க, உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு நீங்கள் அதை வந்து காதுகிட்ட வச்சு நுணுக்கமாக கேட்கணும். கேட்டால் தான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லக்கூடியதில் பூரா அனைத்துலேயுமே குருமந்திரம் கலந்து தான் இருக்குது. நீங்கள் கேட்டுட்டா வாங்க, உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், கடைசியில் வந்து உங்களுக்கு புரியும் நான் சொல்லக்கூடியது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை வந்து இது பண்ணணும். அப்போ நீங்கள் நினப்பு எதே இருந்தாலும் யார்கிட்ட கேட்டால் தான் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். கேட்காம பலன் கிடைக்காது. கேட்கணும், காதுகிட்ட வச்சு கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வித்தியாசமும் வரும். அது நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். என்ன, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான், ஷேர் பண்ணால் தான் எங்களுடைய இது வந்து இது பண்ண முடியும், அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியும். பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால வந்து நாங்கள் வீடியோ போட்டு என்ன பலன் இருக்க போகுது? பண்ணுங்கய்யா, நல்ல முறையாக இருக்கும். நீங்கள் குருமருந்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க வீடியோவில். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லக்கூடியதிலே பல இடத்துல குருவை பற்றி சொல்லியிருக்கிறேன். அது வந்து நீங்கள் அந்த 4:30 மணிக்கு உட்காரும்போது சப்தம் கேட்கும். சப்தத்திலிருந்து தான் வரும் குருமந்திரங்கள். நான் வந்து சில இதுகளெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோவை தொடுத்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே புரியும் அந்த குருமந்திரத்தை பற்றி. அந்த குருமந்திரத்தை பற்றி உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து இருக்கும்போது உங்கள் காதுக்கு ஒலிக்கும். அந்த ஒலி வரும்போது தான் உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. அது வந்துட்டு அடுத்த வீடியோவை பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு வீடியோவிலே அத்தனையும் புரிஞ்சு தருது. ஒரு குருவார வந்துட்டு ஒரு நாளில் சொல்லி கொடுக்குறது இல்லை. அவர் நந்தீஸ்வரரே வந்துட்டு அவர்கிட்ட திருமூலர் வந்து பல காலங்களில் இருந்து சேவை பண்ணி அந்த குரு மந்திரத்தை வாங்கினார். அது உடனே வந்து திருமூலர் வந்துட்டு இவர் காலங்கினருக்கு சொல்ல கிடையாது. அவர் சமாதிக்கு முன்னக்கூட்டி தான் அந்த குரு மந்திரத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட சொன்னது அதை வந்து அந்த சீனாக இருக்கக்கூடிய அந்த திருமூலர் வந்து கேட்டு இந்த பூஜை மந்திரத்தை, அந்த குரு மந்திரத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரியா இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு கடைசியில் வரும்போது அந்த நான் சொல்லக்கூடிய விவரங்கள் பூரா உங்களுக்கு பிடிபடும். நீங்கள் அதை குருமந்திரத்தை பற்றி அது அப்படியே உங்களுக்கு புரியும். அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு பார்க்க கடைசியில் வந்து எங்களுக்கு ஒரு காலங்கள் வரும். உங்களுக்கு அந்த குருமந்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆகா, நம்ம இத்தனை நாள் வரைக்கும் இதைத்தானே சொல்லிகிட்டு இருந்தேன், நீங்களே சொல்லுவீங்க. அதுதான் குருமந்திரம். இந்த குருமந்திரத்தை வந்து அந்த 4:30 மணியில் உட்காந்து கேட்கக்கூடிய மந்திரம் தான் உங்களுக்கு சப்தம் கிடைக்கும். அந்த சப்தம் ஒளி கிளம்பும் போது தான், அந்த சத்தம் உங்களுக்கு வந்துட்டு கேட்கும்போது தான் குரு நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறது. அதுதான் ஒருத்தர் வந்து ஒரு ஆளுகிட்ட இருந்து நம்ம குருமந்திரத்தை கேட்குறோம்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லவே மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க சில பேர்கள்லாம் வந்து காலையே சொன்னாலும் மூளையை சொல்லித்தர மாட்டாங்க. அதுதான் இந்த குருமந்திரம் வந்துட்டு அப்படி மாதிரியா யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. சாமி, நீங்கள் வந்து
அந்த உட்கார்ந்து நம்ம விட்டு நம்ம குரு வந்து பேசுவாங்க. இங்கே பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சித்தனும் ரிஷிகளும் தேவர்கள் தான் இங்கே பிறந்திருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் குரு இது உட்காந்தா தான் வந்து பாடுபட்டால் தான் பழம் சாப்பிட முடியும். அது மாதிரி விதையை நட்டு வச்சாலும் பழம் பழுக்காது. அது மாதிரி வளர்த்து தண்ணி ஊற்றி மரம் உண்டாக்கி அந்த மரத்துலேருந்து நம்மளுக்கு பழம் வந்தால் தான் பழம் சாப்பிட முடியும். அது மாதிரி தான் நம்ம ஒழுக்க நிறைய வச்சு இந்த ஐம்பொழுங்கு அடக்கி உட்காரும் போது உங்களுக்கு குரு தானாகவே இறங்கி உங்களுடைய சப்தத்திலே கிடைக்கும் குருமந்திரம். அதுதான் குருமந்திரம். அந்த குருமந்திரம் கிடைச்சா தான் மற்ற மந்திரங்கள் வேலை செய்யும். இது வந்து அதுதான் வந்துட்டு ஒழுக்க நிறைய சொல்லுறாங்க சித்தர்கள். நாங்கள் அப்படி இருந்தால் இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டோம். அந்த கஷ்டப்பட்டு அதை வந்து நான் அடைஞ்சதுனால தான் உங்ககிட்ட வந்து அந்த குரு பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் இதை வந்துட்டு என்ன நான் பெற்ற இன்பத்தை வையத்துக்கே சொல்லலாம்னு இருக்கிறேன். அது மாதிரியே நீங்கள் வந்து இதுக்கு வந்து பொறுமையாக உட்காந்து அது பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தானாகவே தெரியும். இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் கேட்க கேட்க தான் அந்த குரு மந்திரம் உங்கள் காதில் ஒலிக்க ஆரம்பிக்கும். இதை செஞ்சு பாருங்கள், நல்லா இருப்பீங்க. இது வந்துட்டு பிறகு பார்க்கலாம். பிறகு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன்.